வணக்கம் நண்பர்களே. 12 ஏப்ரல் ஒரு நல்ல சண்டேவாக போச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அப்புறம் மட்டன் குழம்பு. அப்பா இன்றைக்கி 900 கிராம்ஸ் மட்டனும் ஒரு 200 கிராம்ஸ் ஈரலும் 4-5 நல்லியும் வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு காலையில் சூப் போட்டு கொடுத்துட்டேன். இட்லி கறி குழம்பு, மட்டனோ சிக்கன் கறி குழம்போ யாருக்கெல்லாம் ஃபேவரட்னு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி 3 வேளையுமே மட்டன் குழம்பு தான். குக்கர் கட்டில் கொஞ்சம் நிறைய வைக்க சொல்லிட்டேன். அந்த அக்காவுக்கும் வேலை கம்மின்னு அவங்களும் ரொம்ப குஷியாக சமைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப நல்ல அக்கா, என்னோடய அம்மா செய்கிற சமையல் மாதிரியே செய்வாங்க. சூப் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மட்டன் நல்லா அலசிட்டு குக்கரில் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் போட்டு 6-7 விசில் வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியை வடிச்சிங்கன்னா சூப் ரெடி. ஃபைபருக்காக இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் செஞ்சோம், தக்காளி வெங்காயம் போட்டு. ஆஸ் யூஷுவல் நான்வெஜ்னால் ரசம் வச்சாச்சு. மதியானம் லஞ்சுக்கும் சாதம், மட்டன் குழம்பு, அவரைக்காய் பொரியல். எங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி காய்கறிலாம் செய்கிற பழக்கம் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பொரியல் செஞ்சிட்ருக்கேன். சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸ்லாம் குழம்புல இருக்கிற ஈரல், நல்லிலாம் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் என்னோடய பசங்களுக்கு அது பண்ணுறேன். அதை நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன். அப்பா சொல்லுவாங்க, நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது 1 கிலோ மட்டன் 200 250 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெஸ்கேஃபே ஐஸ்டு ஃப்ராப்பே நேற்று வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. லஞ்சு சாப்பிட்டேன். சம்மர் சீசன்னால் ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்குது. ஜெயச்சந்திரனில் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு குட்டி தம்பி பாப்பா பிறந்திருக்கான். ட்ரெஸ்ஸு வாங்க போனோம். 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே டிஃபன் பாக்ஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க. நைட்டுக்கு தோசை மாவு கொஞ்சம் அதிகம் பிடிச்சனால ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். நான் காலேஜில் படிக்கும்போது எங்கள் ஹாஸ்டலில் மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை ஊத்தப்பம் தான் இருக்கும். அப்போல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இப்போ பிடிச்சிருக்கு. நன்றி.